வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது வாழ்க்கையில் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம சில விஷயத்துக்காக ஓடியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடுவோம். சில விஷயங்களை நம்ம யோசித்தா, சில விஷயங்களை நம்ம செஞ்சால் நம்ம கவலையெல்லாம் மறந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்க முன்னேறி போகும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் வாழ்க்கையில் நான் எதனால் எது எனக்கு உந்துகோலாக இருக்குது நான் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் என் வாழ்க்கையில் சிலருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க என்னோடய ப்ளட் ரிலேஷன் இல்லை, என்னோடய சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. அவங்க யாரோ எவரோ வாழ்க்கை பயணத்தில் என்னைய பார்த்தாங்க, ஒரு கட்டத்தில் என்னோடய கஷ்டத்தை பார்த்தாங்க. அவங்க சொந்த மகளாக, சொந்த தங்கச்சியாக, சொந்த அக்காவாக நினச்சி எனக்காக சில உதவிகள் பண்ணாங்க. அவங்க பண்ண உதவிங்களால் தான் இன்றைக்கி நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் நான் இன்றைக்கி இருக்கேன். ஸோ அவங்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்காக நான் வாழ்க்கையில் நான் முன்னேறி போயிட்டுருக்கேன். நான் எப்போல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்படுறேனோ அவங்களெல்லாம் நினைக்கும்போது அப்புறமா ஒரு உத்வேகம் வரும். ஸோ அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்படும் போது நம்மளோட ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. எனக்கு நான்வெஜ் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும், டீனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தடவை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக வேறு ஜாப் ஷிஃப்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நான் ஒரு வேறு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அப்போது அந்த இன்டர்வியூவில் நான் கிளியர் பண்ணலை, ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ரவுண்டையே வெளியில் வந்துட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. அப்போது நான் அந்த 10 ரூபா வேன் கொடுத்து ஹாஸ்டலில் இறங்கிட்டேன். ஹாஸ்டல்கிட்ட ஒரு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பிரியாணி, ஒரு சூப்பு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அது சாப்பிட்ட பிறகு மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது ஓகே, இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனி நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா கூட நம்மளுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டீ குடிச்சோம்போ எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு கவலை இல்லை ஏதாவது ஹாப்பினஸ்னால் கூட டீ குடித்தா நல்லாயிருக்கும், ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு டெடி பேர்னை ரொம்ப பிடிக்கும். நான் வாழ்க்கையில் நிறையா தனிமையிலே இருந்ததால் ஒரு டெடி பேர் என் கூட இருந்தால் ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். ஸோ நான் தனியாக கூட போயிட்டு வருவேன், நிறையா கோயில்களுக்கு போயிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ண பிடிக்கும். இந்த பீஸ்ஃபுல்லான இடங்களுக்கெல்லாம் போக பிடிக்கும். அங்கே போனாலும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். லைக் கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாஸ்க்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, அந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கெலாம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் கொடுக்குற விஷயங்கள். அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, என்னோடய குழந்தைங்களுக்காகவாவது நான் முன்னேறணும், என்னோடய குழந்தைங்களுக்காக நான் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என் குழந்தைங்களும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ அவங்களுக்காக நான் வாழ்க்கையில் முன்னோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.